ஸோ இயேசு கிறிஸ்து வந்து போன வாட்டி நம்ம பார்த்தோம், ಅನೇಕರು வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பார்த்தாங்க. ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಅನೇಕರಲ್ಲಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 40 ನಾட்கள் ಭೂಮಿಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು இருந்தார் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம். ಅಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರದಲ್ಲಿ 40 ದಿವಸಗಳು ಅವರು ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಭೂಮಿ ಮೇಲೆ. ஸோ அவர் வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் வந்து மக்தலேனா மரியா அவங்கள பார்த்தாங்க. ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಮಗ್ದಲದ ಮರಿಯಳನ್ನ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பேதுரு யோவான் ಓಡಿ போய் பார்க்கறாங்க. ಪೇತ್ರ ಯೋಹಾನರು ಓಡಿ ಹೋಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் ரெண்டு ரோட்ல வந்து ரெண்டு சகோதரர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க, சீசர்கள். அவங்க கூட இயேசு கிறிஸ்து வந்து நடக்கறாரு. ಆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಕ್ಕಂತ ಇಬ್ಬರು ಸಹೋದರರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 15வது அதிகாரத்துல போட்டுருக்கு 500 பேர் கிட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்களா ஒரு டைம். ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಸರಿಸುಮಾರು 500 ಜನರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಣಿಸಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ. ஒரு டைம் வந்து எல்லா சீசர்களும் இருந்தாங்க, தோமா இல்ல ರೂಮ್ல. அப்போ வந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಕಾட்சி கொடுத்தாரு. ಒಂದು ಬಾರಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಇದ್ರು, ತೋಮನನ್ನ ಬಿಟ್ಟು ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் இருந்தாங்க, தோமாவும் இருந்தாப்ல. அந்த டைம்லயும் வந்து ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் வந்து தன்னுடைய பிரசன்னத்தை காட்டுறார். ಆ ತದನಂತರದಲ್ಲಿ 1 ವಾರದ ನಂತರದಲ್ಲಿ ತೋಮನು ಮತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಶಿಷ್ಯರು ಕೂಡ ಇರುವಾಗ ತನ್ನ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ದೇವರಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன நடக்குதுன்னு பாப்போம் இப்போ. ಈಗ ಏನ್ ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋಣ. சோ இங்க வந்து பேதுரு வந்து சடனா யோவான் 21வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு, ಅಲ್ಲಿ ಯೋಹಾನ 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பேதுரு வந்து என்ன பண்றாரு, 26வது அதிகாரம் 3வது வசனத்துல வாங்க மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சடனா சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಬನ್ನಿ ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಆತನ ಪುನಃ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன நோக்கத்துக்கு இவர் போனாருன்னு நமக்கு தெரியல. ಯಾವ ಒಂದು ನೋಟದ ಮೂಲಕವಾಗಿ ಹೋದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருடைய பழைய தொழிலுக்கு போயிட்டாரா, இயேசு கிறிஸ்து தான் காணுமே, இயேசு கிறிஸ்து அப்பப்போ வராரு போறாரு, ಅವರು ಪಳೆಯ ತೊಳಿಲಿಕ್ಕೆ போக ಆರಂಭಿಸ್ತಾರಾன்னு எனக்கு தெரியல. ಅವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆಗಾಗ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವರು ಹಳೆಯ ಒಂದು ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சோ வாங்க மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ಬನ್ನಿ ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ கூட்டம் ஜனங்க அவங்க கூட போறாங்க, மிச்ச சீசர்களும் சில பேர் போறாங்க. ಮಿಕ್ಕ ಶಿಷ್ಯರು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೆಲವರು ಕೂಡ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಟೋಟಲ್ 7 சீசர்கள் இருக்காங்க. ಒಟ್ಟಾರೆ 7 ಶಿಷ್ಯರು ಕೂಡ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. சரியா? சோ அப்போ மீன் பிடிக்கிறாங்க, நைட் எல்லாம் பிடிக்கிறாங்க, ஒரு மீன் கிடைக்க மாட்டேங்குது. ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮೀನು ಕೂಡ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ஒரு மீன் கிடைக்கல, ಒಂದು ಮೀನು ಕೂಡ ಸಿಗಲಿಲ್ಲ. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மனுஷனுக்கு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சீசர்களுக்கு மீன் பிடிக்க போறாங்க, ஒரு மீன் நைட் ஃபுல் கிடைக்கல பாருங்க. ಇಷ್ಟು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇರ್ತಕ್ಕಂತ ಮನುಷ್ಯನು ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು ಕೂಡ ಒಂದು ಮೀನು ಕೂಡ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. காலையிலே விடிய காலம் ஆகுது, ಮುಂಜಾನೆ ಆಗ್ತಾ ಇದೆ. அப்போ வந்து 4வது வசனம் படிப்போம். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து வரார் அந்த இடத்துல. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அப்புறம் இயேசு அவர்களை நோக்கி 5வது வசனம், பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இங்க வந்து இங்கிலீஷ்ல ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்கு, சில பைபிள்ல சில்ட்ரன் இருக்கு. பிள்ளைகளே என்ன இருக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதான்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿರ ಊಟಕ್ಕೆ ಏನಾದರೂ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல, உங்களோட வலையை என்ன பண்ணுங்க, வலது பக்கம் போடுங்க, அங்க உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ಆಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮ್ಮ ಬಲೆಗಳನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಬೇಯಿಸ್ರಿ ನಿಮಗೆ ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவ்வளோ மீன் கிடைச்சிச்சுங்க அவங்களுக்கு, ಅಷ್ಟು ಮೀನುಗಳು ಸಿಗ್ತದೆ ಅವರಿಗೆ. உடனே 7வது வசனத்துல என்ன ஆகுது பாருங்க, ತಕ್ಷಣವಾಗಿ ಅಲ್ಲಿ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ನೋಡ್ರಿ. ஆதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஓ, இது வந்து இயேசு கிறிஸ்துப்பா, நம்மளுக்கு வந்து நம்ம ஏதோ நம்ம போயிட்டோம் தெரியாம நம்ம வழியில, ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ನಾವು ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ವಿ, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ತಿಳಿದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதுல 2 காரியம் பார்க்கிறோம். 2 ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡ್ತೇವೆ. நைட் எல்லாம் பிரயாசப்படுறோம், எஃபர்ட் 100% எஃபர்ட் போட்டோம். என்ன கிடைச்சிச்சு கடைசில? என்ன இருந்துச்சுங்க? ஒன்னும் கிடைக்கல. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು ಕೂಡ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ಶ್ರಮವನ್ನು ವಹಿಸಿದ್ರು ಕೂಡ ಏನು ಕೂಡ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ற பேச்சை வைத்து ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன ஆச்சு, அங்க ஒரு பெரிய மீன்பிடியே இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುವಂತದ್ದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮೀನು ಹಿಡಿಯುವಂತ ಕಾರ್ಯವಾಗ್ತದೆ. அவங்க ஓடி வராங்க, நெட்டெல்லாம் இழுத்துட்டு வந்து அங்க ஆண்டவர் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு, தீ பத்த வச்சிருக்காரு ஏசப்பா. உடனே வந்து அவங்க சமைச்சு எல்லாரும் சாப்பிடுறாங்க, வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து அவங்களை கூப்பிடுறாரு. ಅಲ್ಲಿ ಮೀನನ್ನು ಬಲೆಯನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಚ್ಚಿರ್ತಾರೆ. ತಕ್ಷಣವಾಗಿ ಅಡಿಗೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಬನ್ನಿ ಊಟ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ யாருக்கும் சந்தேகமே இல்லை, ஓ இது நிஜமா இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு உறுதி ஆகுது. ಆಗ ಯಾರಿಗೂ ಕೂಡ ಸಂದೇಹ ಇಲ್ಲ, ಇದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮನವರಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. அப்போ ஒரு முக்கியமான ஒரு
கான்வர்சேஷன் நடக்குது ஆண்டவருக்கும் பேதுருக்கிட்ட. ஆண்டவர் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு சீசர்ல பேதுரு இயேசு கிறிஸ்துக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்கிறாரு. இது நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க ಆಲ್ರೆಡಿ. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೂ ಮತ್ತು ಇರ್ತಕ್ಕಂಥ ಪೇತ್ರನಿಗೂ ಒಂದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಒಡನಾಟ ಅಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ, ನೀವು ಕೇಳಿರ್ತೀರಿ. 15வது வசனத்துல பாருங்க. 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, இங்க நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் பேதுருட்ட. ಆ ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவைகளை இதெல்லாம் என்னது இதெல்லாம் தவிர என்ன நீ எவ்வளவு நேசிக்கிற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ಇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ, எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப அவர் சொல்றார், ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே, உன் மேல எங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನಗೆ ನೀನೇ ಬಲ್ಲಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ, ಮಮತೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂತ. அங்க பாருங்க, இங்க வந்து அன்பு அன்புன்னு போட்டிருக்குது. ரெண்டும் பேரை இயேசு கிறிஸ்து என்ன நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. அவருக்கு வந்து நான் என்ன பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இயேசுப்பா அன்பா இருக்கிறாயன்னு கேக்குறாங்க, நேசிக்கிறேன்னு சொல்றாரு. நேசிக்கிறேன்னு சொல்றாங்க. சோ பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து அகாப்பே, இயேசு கிறிஸ்து வந்து 2 வாட்டி கேள்வி கேட்கிறாரு. என்னை அகாப்பே செய்கிறியா, அகாப்பே அன்பினால என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்றதுக்கு பதில் வந்து என்ன சொல்றாரு, ஆண்டவரே உங்க மேல எனக்கு பாசம் இருக்கு. அகாப்பே அன்புன்னு சொல்ல, கிரேக்க பாஷையில அது வேற அர்த்தம் அது. சோ ஏசப்பா வந்து கேட்கறது, எனக்கு அகாப்பே அன்பு இருக்குன்னு கேட்கிறாரு. அவன் வந்து எனக்கு ஆண்டவரே உன் மேல பாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு 2 வாட்டி. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಗಾಪೆ ಪ್ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಇಲ್ಲಿ ಆತನು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಮಮತೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அகாப்பே அன்புனா தியாகம் செய்கிற அன்பு. ಅಲ್ಲಿ ಅಗಾಪೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ತ್ಯಾಗವನ್ನ ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ. இது வந்து பாசம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து சகோதரருக்குள்ள பாசம் இருக்குல்ல, அதே மாதிரி அவர் சொல்றார். ಇವ್ರು ಹೇಳುವಂತದ್ದು ಮಮತೆ, ಒಬ್ಬ ಸಹೋದರರ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರೀತಿ ಅಥವಾ ಮಮತೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னதுன்னா, அவருக்கு என்னுடைய ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும், நீ என்ன பண்ணும், என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் வந்து மேய்ப்பாயாக, ஃபீட். அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து ஃபீடுன்னு கூட சொல்லுது. மேய்க்கிறதுனா, மேய்ச்சல் காட்டுறதுன்னா என்ன அர்த்தம், மேய்ச்சல் காட்டுறதுனா எங்க சாப்பாடு இருக்கோ அங்க கொண்டு போய் என்ன பண்ணணும், ஆட்டுக்குட்டிகளை அப்பப்போ நம்ம கொண்டு போய் விடணும். அதை வந்து என்னுடைய ஆட்டுக்குட்டிகள் கொஞ்சம் இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டிகளை நீ என்ன பண்ணு, நீ கூட்டு போய் அவங்கள நீ வந்து விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ನನ್ನ ಕುರಿಮರಿಗಳಿಗೆ ಮೇಯನ್ನ ಮೇಯಿಸು ಎಂಬುದಾಗಿ, ಅದಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 2வது வாட்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2வது அந்த வசனத்துல 16வது வசனம் கடைசியில, அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. ஸோ 3வது வாட்டி வந்து ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு அப்பா நீ அகாப்பையன்னு சொல்ல, உனக்கு பாசம் இருக்கான் என் மேல அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து என்ன சொல்றாரு, அதான் அஃபெக்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க அங்க அந்த ஸ்லைட்ல. அஃபெக்ஷன் இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆமா இருக்கா ஆண்டவரே, அஃபெக்ஷன் இருக்கா ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ 3ನೇ ಬಾರಿ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಟ್ಟಿದೆಯೋ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಆತನು, ಹೌದು ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಮತೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி, ஆண்டவர் நம்ம நேசிக்கும் போது ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து பேதுருக்கு சொல்றாரு. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಾಗ ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன் ஆட்டுக்குட்டி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ನನ್ನ ಕುರಿಮರಿಗಳು ಸ್ವಲ್ಪ ಇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த ஆட்டுக்குட்டியை நீ வந்து மேய்ச்சல் காட்டணும், அவங்களுக்கு நீ போஷிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಅವುಗಳಿಗೆ ಮೇಯಿಸುವುದಕ್ಕೆ ನೀನು ಸರಿಯಾದಂತ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. பழைய ஏற்பாட்டுல நீங்க நிறைய இடத்துல நீங்க பாப்பீங்க, எரேமியா புஸ்தகம், எசேக்கியேல் புஸ்தகத்துல எல்லாம் வந்துட்டு சரியான மேய்ப்பர்கள் இருக்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಎರೆಮಿಯಾ ಎಜ್ಕೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಸರಿಯಾದಂತ ಅಲ್ಲಿ ಕುರುಬರು ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அவங்க வயிற்றுப்பாட்டை தான் பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி மெய்ப்பர்கள் பார்த்து ஆண்டவருக்கு வந்து ரொம்ப வேதனை ஆயிருது. ಅವರು ಅವರ ಹೊಟ್ಟೆನ ಮಾತ್ರ ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರನ್ನು ನೋಡಿ ತುಂಬಾ ವೇದನೆಯಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇದೆ. சோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு மெய்ப்பன் அனுப்புவேன், இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மெய்ப்பன் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಒಬ್ಬ ಕುರುಬನನ್ನ ಕಳುಹಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அது வந்து எசேக்கியேல் புஸ்தகம் 34வது அதிகாரம் 23வது வசனத்துல இருக்கு. ಅಲ್ಲಿ ಎಜ್ಕೇಲ್ 33ನೇ 24ನೇ ವಚನ. 34ನೇ ಅಧ್ಯಾಯ 23 ಮತ್ತು 24ನೇ ವಚನ. எசேக்கியேல் 34:23 என்ன சொல்றாரு பாருங்க. இவர் தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடியே சொல்லப்படுது. என்ன பாருங்க, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಹೆಜ್ಕೇಲ 34:23-24ನೇ ವಚನ. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். போதும் இவர் அவர்களை மேய்த்து
இவர் தான் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு மெய்ப்பனா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ಆ ಕುರುಬನು ಅವರನ್ನ ಮೇಯಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இயேசு கிறிஸ்து நான் தான் நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳಿದರೆ ನಾನೇ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಎಂಬುದಾಗಿ. So இன்னைக்கு நீங்க எதுக்கு இந்த பைபிள் ஸ்டடி பண்றீங்க? ಯಾಕೆ ನೀವು ಒಂದು ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? எதுக்கு நீங்க சண்டே வரணும்? எதுக்கு நீங்க 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்க பைபிளை படிக்கணும், நீங்க நோட்ஸ் எடுக்கணும், நீங்க வந்து எதுக்கு நீங்க பண்றீங்க? ಯಾಕೆ 2 ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಬಂದು ಸತ್ಯವೇದನ ಓದಬೇಕು, ನೋಟ್ಸ್ಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು, ಈ ರೀತಿಯಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? என்ன நீங்க ஏசப்பாவை நேசிக்கிறீங்க? ಯಾಕೆಂದ್ರೆ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಿದ್ದೀರಿ. நீங்க ஏசப்பாவை மனசார நீங்க நேசிக்கிறீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮನಸಾರೆ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. உங்களுக்குள்ள நிறைய குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், பட் ஏசப்பாவை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಕೊರತೆಗಳು ಇರಬಹುದು, ಬಲಹೀನತೆ ಇರಬಹುದು, ಆದ್ರೂ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೀವು ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஏசப்பாவை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಇನ್ನೂ ಅರಿತುಕೊಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. அதோட நிறுத்திட கூடாது. ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸಬಾರದು. இங்க வந்து பேதுரு என்ன பண்ணாரு, அதோட நிறுத்திட்டு எப்ப நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு போ பார்த்தாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪೇತ್ರ ಅಲ್ಲಿಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಮೀನು ಹಿಡಿದಕ್ಕೆ ಅವರು ನೋಡೋದಕ್ಕೆ பட் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவர் இன்னும் ஒரு பிளான் வச்சிருக்காரு பேதுரு வாழ்க்கைக்கு, உங்க வாழ்க்கைக்கு அதே போல. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರು ಅದಲ್ಲ, ದೇವರು ಇನ್ನು ಪೇತ್ರನ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಂದು ಯೋಜನೆಯನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்றாரு நீ மெய்ப்பன் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೀನು ಕುರುಬನಾಗು ಎಂಬುದಾಗಿ. என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மெய்ப்பன் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಹತ್ತಿರವಾದಂತ ಒಬ್ಬ ಕುರುಬನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப வந்து நீ வந்து நான் வந்து சில பேர் எனக்கு ஆட்டுக்குட்டிகள் இருக்காங்க, எனக்கு இயேசு கிறிஸ்துக்கு சில ஆட்டுக்குட்டிகள் இருக்காங்க, அவங்களை நீ பாத்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೆಲವು ಕುರಿಮರಿಗಳಿದ್ದಾರೆ, ಅವರನ್ನ ನೀನು ಮೇಯಿಸಲ್ಪಡಬೇಕು, ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இந்த மெய்ப்பன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல வரும், பழைய ஏற்பாட்டிலயும் வருங்க. ಅಲ್ಲಿ ಕುರುಬನ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಮಾತು ಅಲ್ಲಿ ಅಳವಡ ಮಡಿಕೆಲಿ ಹೊಸ ಮಡಿಕೆಲಿ ಅನೇಕ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. இன்னொரு இடத்துல இருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರು 20ನೇ 28ನೇ ವಚನ பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லுது. பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை. இங்க என்ன சொல்லுது இந்த வார்த்தை? இயேசப்பா வந்து எதனால சபையை வாங்கிட்டாரா? எதனால வாங்கிட்டாரு? தம்முடைய ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாரா? சபையை இயேசப்பா வாங்கிட்டாரா, உங்களை வாங்கிட்டாரு. நீங்க வந்து உங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்க சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಸ್ವರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಯನ್ನು ಆತನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಮತ್ತು ನಾವು ನಮಗೆ ಸ್ವತ್ತಲ್ಲ. என்னைக்கு நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டனோ, நான் வந்து எனக்கு சொந்தம் இல்ல, என் கை வந்து இஷ்டம் வந்ததை செய்யாது, என் கண்ணு இஷ்டம் வந்ததை பார்க்காது, என் கால் இஷ்டம் வந்ததை பண்ணாது, ஏன்னா என்ன தன்னுடைய ரத்தத்தினால வாங்கியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து நான் நினைச்சனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறிச்சு. ಯಾವಾಗ ನಾನು ನೋಡ್ತೇವೆ ನನ್ನ ಕೈ ನನ್ನ ಕಾಲುಗಳು ನನಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಕೊಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ, ಆಗ ನಮ್ಮ ಜೀವನಗಳು ಬದಲಾಗ್ತದೆ. ஆனா அது மாத்திரம் பத்தாது, ಅದು ಮಾತ್ರ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. சோ எனக்கு ட்ரைனிங் வேணும், எனக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து பைபிள்ல இருக்கிற ஞானத்தை சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்து எனக்கு மேல இருந்த மெய்ப்பர்கள், நான் வந்து ஆட்டுக்குட்டியா இருந்தேன், அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, ஆவிக்குரிய சாப்பாடு அவங்க கொடுத்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடு அவங்க கொடுத்தாங்க, அந்த ஆவிக்குரிய சாப்பாடை நான் சாப்பிட்டேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಾನು ಕುರಿಮರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನನಗೆ ಅಲ್ಲಿ ಕುರುಬರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ನನಗೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ತರಬೇತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ಉಣಬಡಿಸಿದಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ತಿನ್ನಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ಅದನ್ನ ತಿನ್ನಲ್ಪಟ್ಟಾಗ ಏನಾಗ್ತದೆ? என்ன ஆகும்? ஒரு தெம்பு வரும். ஒரு தெம்புனா ஒரு ಒಂದು எனர்ஜி, ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಬಲ ಶಕ್ತಿ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದು வந்த உடனே நமக்கு வேலை செய்ய முடியும். ಅದು ಬಂದ್ರೆ ನಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕಾಗ್ತದೆ. அதே போல ஆவிக்குரிய சாப்பாடு நம்மளுக்கு வேணும் எல்லாருக்கும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ಆಹಾರ ನಮಗೆ ಬೇಕು. நிறைய பேர் பாருங்களேன், நீங்க சர்ச்சுக்கு வராம இருங்க, ரொம்ப நாள் வராம இருங்க, அப்படியே சர்ச் ஃபெலோஷிப்ல இருந்து தூரம் இருங்க, உங்களுக்கு அப்படியே சோர்ந்துருவீங்க, நீங்க ஆண்டவர் எடுத்து பின் வாங்கிறதுக்கு சான்ஸ் உண்டு நிறைய. ಅನೇಕರು ಸಭೆಗೆ ಅನೇಕ ದಿವಸಗಳ ತನಕ ಬರದೇ ಇದ್ರೆ ನೀವು ನಿಲ್ಲುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮತ್ತು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಒಂದು ಸಾಧ್ಯತೆಗಳು ಇರ್ತದೆ. ஏன்னா அவங்க பெட்ரோல் இல்லாத வண்டி போல, அவங்க ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಆ ಒಂದು ಇಂಧನ ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂತ ಒಂದು ಇಂಜಿನ್ಗಳು, பெட்ரோல் இல்ல வண்டி ஓடாது, ಅಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ ಇರ್ತಕ್ಕಂತ ಗಾಡಿ ಓಡುವುದಿಲ್ಲ. நம்ம ஆண்டவர் சொல்றாரு நீங்க சாப்பாடு கொடுக்கணும், மந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இது ஏன் மந்தை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, சொந்த கொண்டாடுறாரு. நான் வாங்கி இருக்கிற இது, இப்ப நம்ம சர்ச்சுக்கு ஒரு 100 பேர் வராங்க, 200 பேர் வராங்கன்னா யாருக்கு சொந்தம்? அவங்க இயேசு கிறிஸ்து அவங்களுடைய ரத்தத்தினால அவர் வாங்கி இருக்கிறாரு. சோ அவருக்கு சொந்தம், நம்ம ஆட்டுக்குட்டி இல்ல யாரும், இயேசு கிறிஸ்துவோட. அங்க பாருங்க அந்த இதுல என்ன போட்டிருக்கு? 3 இடத்துல ஃபீட் யாரோட ஷீப்? மை ஷீப். மைனா யாரு?
இயேசு கிறிஸ்துவோட ஆட்டுக்குட்டிய நீ வந்து சாப்பாடு போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ 100 ಅಥವಾ 200 ಜನಗಳು ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿಮರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಮೇಯಿಸುವಂಥದ್ದು ನಮ್ಮ ಒಂದು ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನನ್ನ ಕುರಿಮರಿಗಳು ಎಂಬುದಾಗಿ 3 ಭಾಗಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ. சோ அதுக்கு பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணாராம், உங்களை என்னவா பண்ணியிருக்கிறாரா, என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் உங்களை வந்து மெய்ப்பனா வைத்திருக்கிறாருங்க. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನ ಕುರುಬನನ್ನಾಗಿ ಅವರು ಇಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லலாம் பிரதர் எனக்கு சர்ச் இல்லையே எனக்கு அப்படி நீங்க சொல்லலாம். ನೀವು ಹೇಳ್ಬೋದು ನನಗೆ ಸಭೆ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. தேவையே இல்ல சர்ச் இதுக்கு, ಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் மெய்ப்பன். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀವೇ ಕುರುಬರು. இயேசுவை பத்தி தெரியாதவங்களுக்கு நீங்க தான் மெய்ப்பன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅರಿಯತಕ್ಕಂತವರಿಗೆ ನೀವೇ ಕುರುಬರು. உங்க கிளாஸ்ல இருக்கிற அவிசுவாசி சகோதர சகோதரிகளுக்கு நீங்க தான் வந்து ஆண்டவர் பத்தி சொல்ல போறீங்க. ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವಿಶ್ವಾಸ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗೆ ನೀವೇ ಹೇಳುವುದಕ್ಕಿದ್ದೀರಿ. நீங்க அவங்கள தான் நீங்க உற்சாகப்படுத்துவீங்க. நீங்க ಅವರನ್ನ ನೀವು ಉತ್ಸಾಹಪಡಿಸುವಂತಿರುತ್ತೀರಿ. சோ ஒரு வகையில நம்ம எல்லாரும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு என்னது, மெய்ப்பன் பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಕುರುಬನ್ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எழும்பின உடனே என்னாச்சா, ஒரு நாள் ஒரு பைபிள் காலேஜ் ட்ரைனிங் இருந்துச்சாம். ಮುಂಜಾನೆ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನ ಶಾಲೆ ಇತ್ತು. அந்த ட்ரைனிங்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார் எனக்கு, ಬೈಬಲ್ ಅಧ್ಯಯನದಲ್ಲಿ ಓದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಹೇಳಿದ್ರು, 6 மாசம் 2 வருஷம் ட்ரைனிங் பைபிள் காலேஜ், 2 ವರ್ಷ ಒಂದು ತರಬೇತಿ. 6 மாசம் என்ன பண்ணாரா, அவங்க பைபிள் காலேஜ் டீச்சர் 20 பேர் இருந்தாங்களா கிளாஸ்ல, 20 பேருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டாராம் அவர். 6 ತಿಂಗಳು 20 ಜನರಿಗೆ ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 6 மாசம் இந்த ஆட்டுக்குட்டியை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும், நீங்க தான் இதுக்கு என்னது மெய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ಈ ಕುರಿಗೆ ನೀವೇ ಸರಿಯಾಗಿ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು, ಇದಕ್ಕೆ ನೀವೇ ಕುರುಬರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. எல்லாம் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ எதுக்கு நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ಯಾಕೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மெய்ப்பன்னா என்னென்ன காரியங்கள் செய்யணும், எப்படி எல்லாம் செய்யணும் அப்படி நீங்க கத்துப்பீங்கன்னு. சோ எல்லாரும் 6 மாசம் அந்த ஆட்டுக்குட்டியில இருந்து பெருசாற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕುರಿಮರಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ರಿಂದ ದೊಡ್ಡದಾಗೋವರೆಗೂ ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಪೋಷಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ சில ஆட்டுக்குட்டிகள் நம்ம சபையில ரொம்ப வீக்கா இருக்கும். ಕೆಲವು ಕುರಿಮರಿಗಳು ಬಲಹೀನವುಳ್ಳದಾಗಿರ್ತದೆ. ஏசாயா 53ல சொல்றது போல சில ஆட்டுக்குட்டிகள் வழி தவறி போறதுக்கு சான்ஸ் உண்டு. ಏಷಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದಾರಿ ತಪ್ಪಿದ ಕುರಿಮರಗಳ ಹಾಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯತೆ ಉಂಟು. சோ ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு மாதிரி நம்ம சபையில, ಒಂದೊಂದು ಕುರಿಮರಿ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿ, உங்க வீட்ல கூட ஒரு பிள்ளையும் ஒரு மாதிரி, உங்க வீட்ல ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಮಗು ಒಂದೊಂದು ವಿಧವಾಗಿ. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு வேலை, ದೇವರು ನಿಮಗೆ ಏನ್ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அவங்கள போஷிக்கணும், ಅವರನ್ನ ಪೋಷಿಸಲ್ಪಡಬೇಕು. நான் தான் டிமார்ட்ல நல்ல ஐட்டம்லாம் வாங்கி வாரம் போடுறேனே சாப்பாடுன்னு சொல்லாதீங்க, அந்த சாப்பாடு பத்தி சொல்லல நான். ಡಿಮಾರ್ಟ್ ನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಆಹಾರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ವಾರ ಹಾಕ್ತೀನಲ್ಲ ಅದ್ರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. என்ன சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடு கொடுக்கணும். ಯಾವ ಒಂದು ಊಟ ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಊಟ. அதான் நம்மளுடைய அழைப்பு. ஆண்டவர் நம்மளுக்கு அழைத்து இருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, இயேசுப்பா ரத்தத்தினால சம்பாதித்த ஆட்டுக்குட்டிகளுக்கு நீங்க தான் என்னவா இருக்கிறீங்க, மெய்ப்பனா இருக்கிறீங்க. நீங்க அது பயபக்தியோட நீங்க அந்த வேலையை செய்யுங்க. பரிசுத்தாவியானவர் உங்களை வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த அப்பாயின்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ನೀವು ದೇವರ ಕುರಿಮರಿಗಳಾಗಿದ್ದೀರಿ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮೌಲ್ಯವನ್ನ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 3 வாட்டி ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, உறுதியாய் சொல்றாரு. சோ என்னன்னா எவ்வளவு சீரியஸா ஏசப்பா நம்ம மத்தவங்களுக்கு ஆவிக்குரிய சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்றதுல எவ்வளவு சீரியஸா இருக்காரு பாருங்க ஏசப்பா. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 3 ಬಾರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇತರರಿಗೆ ನಾವು ಆತ್ಮಿಕವಾದಂತಹ ಆಹಾರವನ್ನು ಉಣಬಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ வழி தவறி போயிருந்த பேதுருவை திருப்பி கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, 19வது வசனத்துல பாருங்க, அதே அதிகாரம் 21:19ல ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪೇತ್ರನ್ನ ಪುನಃ ಕರೆದು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ವಚನದಲ್ಲಿ. இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. ஞாபகம் இருக்கா, எப்ப ஏசப்பா எப்ப சொன்னாரு இந்த இதை, பேதுருவை பார்த்து ஒரு வாட்டி சொன்னாரா இல்லையா, எப்ப சொன்னாரு, எப்ப பண்ணாரு, ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ல சொன்னார் ஆண்டவர், ஊழியம் ஸ்டார்டிங்ல என்னை பின்பற்றி ஃபாலோ மீ அப்படின்னு ஏசப்பா சொன்னாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. இப்போ என்ன ஆயிருச்சு, ಈಗೇನಾಯ್ತು, முடிவுல ಮುಕ್ತಾಯದಲ್ಲಿ ஏசப்பாவை 3 வாட்டி யாரும் தெரியாதுன்ட்டாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ 3 ಬಾರಿ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் ஏசப்பா திருப்பி வந்து அவனுக்கு வந்து மரணத்துக்கு அப்புறம் வந்து அவனுக்கு காட்சி கொடுக்கறாரு. ಮರಣದ ನಂತರದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಪುನಃ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப திருப்பி ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன பண்ணு, என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪುನಃ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. மீன் பிடிக்கிறவனா இல்ல உன்னை என்ன பிடிக்கிறவனா நான் உன்னை மாத்துவேன், மனிதர்களை பிடிக்கிறவனா நான் உன்னை மாத்துவேன் அப்படின்னு. ಮೀನು ಹಿಡಿಯುವಂತವರನ್ನಾಗೆಲ್ಲ ಮನುಷ್ಯರನ್ನ ಹಿಡಿಯುವ ಬೆಸ್ತರನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ ನಿಮ್ಮನ್ನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுல இருந்து பேதுரு வாழ்க்கை மாறிடுச்சு டோட்டலா. ಇಲ್ಲಿಂದ ಪೇತ್ರನ ಜೀವಿತ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಯಿತು. மீன் பிடிக்க போனா அப்படின்ற சரித்திரமே இல்ல. ಆ ಪುನಃ ಹಿಂತಿರುಗಿ ಮೀನು ಹಿಡಿದಕ್ಕೆ ಹೋದ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಚರಿತ್ರೆ ಇಲ್ಲ. ஆமாண்டவரே உம்மை ஃபாலோ பண்ண போறேன். ಹೌದು ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಂಬಾಲಿಸ್ತೇನೆ. எனக்கு நீங்க கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். ನನಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದೇ ಒಂದು ಕೆಲಸ, சாப்பாடு போடணும்.
ಊಟವನ್ನು ಹಾಕ್ಬೇಕು. உங்க ஆட்டுக்குட்டிக்கு சாப்பாடு போடணும். ನಿಮ್ಮ ಕುರಿಮರಿಗಳಿಗೆ ಊಟವನ್ನ உங்க ಮೇಯಿಸಬೇಕು. ஆட்டுக்குட்டியை நல்லா பாத்துக்கணும். ನಿಮ್ಮ ಕುರಿಮರಿಗಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೋಬೇಕು. அன்றே அதை நான் செய்வேன். ದೇವರೇ ಅದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. அதை செய்தார். ಅದನ್ನ ಮಾಡಿದ್ರು. அருமையான பேதுருவோட வாழ்க்கை. ಅದ್ಭುತವಾದಂತ ಪೇತ್ರನ ಒಂದು ಜೀವಿತ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதான் அப்போஸ்தலர் புத்தகத்துல நிறைய புதிய ஏற்பாட்டுல நீங்க நம்ம படிக்க போறோம், அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வாட்டி வரும் புக்ல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಿಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ವೃದ್ಧಿಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ನೋಡಲ್ಪಡ್ತೇವೆ. அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்றதுன்னா என்னது? ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆಯನ್ನ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಅಂತಂದ್ರೆ ಏನು? ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு கூப்பிட்டிருக்காரு? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಯಾವುದಕ್ಕೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? எதுக்காக நீங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತೀರಿ? எதுக்காக கிறிஸ்டியனா இருக்கீங்க? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದೀರಿ? எதுக்கு கையில பைபிள் தூக்குறீங்க? ಯಾಕೆ ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಿ? அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம இருதயத்துல அது ஸ்ட்ராங் ஆகணும். எதுக்கு நான் பைபிள் தூக்குறேன், எதுக்கு நான் வாழ்றேன், எதுக்காக வாழ்றேன், அதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலனா ஆண்டவர் வந்துட்டு நம்ம போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க, எதுக்காக நான் வாழ்றேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ಕೇಳುங்க ಆಂಡವರೇ. ಅದನ್ನ ನಾವು ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಬೇಕು. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರೇ ಅದನ್ನ ನನಗೆ ದೃಢಪಡಿಸಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೇಳಲ್ಪಡಬೇಕಾಗ್ತದೆ. அப்புறம் நீங்க என்ன ஆயிருச்சு, உறுதி ஆன உடனே பேதுரு வாழ்க்கை அதே மாதிரி இருக்குல்ல. ಅಲ್ಲಿ ದೃಢವಾದ ನಂತರದಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಜೀವಿತ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇರಲಿಲ್ಲ. அங்க கொஞ்ச நாள்ல ஒரு 50 நாள்ல என்னாச்சு, இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 10 நாள்ல பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறாரு அவர். ಆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ 10 ದಿವಸಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தைரியமா எங்கெல்லாம் பயந்தாரோ, யார்கிட்டெல்லாம் போய் பயந்து ஓடின பேதுரு தைரியமாய் நின்னு இயேசுவை பத்தி சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಭಯದಿಂದ ಯಾರ ಬಳಿಯಿಂದ ಆತನು ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೋ ಅಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எந்த இடத்துல 3 பேருக்கு இயேசுவை பத்தி எனக்கு தெரியாதுன்னு ஓடி போனாரோ அதே இடத்துல நின்னு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு பேதுரு. ಆ 3 ಜನರಲ್ಲೇ ನನಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅರಿಯನೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಿ ಹೋದಂತ ಪೇತ್ರ ಅದೇ ಭಾಗದಲ್ಲಿ ಆತನು ಉಪದೇಶನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க எப்படி ஆண்டவர் பேதுரு வாழ்க்கையை மாத்தினார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ರೆ ಪೇತ್ರನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் தேவனா இருக்கிறார். ಅದೇ ದೇವರು ನಿಮಗೂ ಸಹ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அதே தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ಅದೇ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಲೂ ಇದ್ದಾರೆ. அதே தேவன் உங்க கூட ஊழியத்துல இருக்கிறார். ಅದೇ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಸೇವೆಯಲ್ಲೂ ಇದ್ದಾರೆ. வேற ஆள் இல்ல. ஐயோ பேதுருக்கு வேற தேவன், பவுலுக்கு வேற தேவன், எனக்கு வேற தேவன் இல்ல. எல்லாருக்கும் ஒரே தேவன், ஒரே ஆவியானவர், ஒரே தேவன், ஒரே விசுவாசம். ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನಿಗೆ ಅಥವಾ ಪೌಲನಿಗೆ ಬೇರೆ ದೇವರಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ದೇವರಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டிருக்காரு ஆண்டவர்? ಯಾವುದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? இந்த பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வரீங்க? ಯಾಕೆ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ? ஆண்டவர்ட்ட கேளுங்க. ದೇವರ ಬಳಿಲಿ ಕೇಳ್ರಿ, ஆண்டவர் பதில் கொடுப்பார். ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ.